வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 25 ஜூலை மாதம் 2024 இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார். மாலை 4:17 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று முக்கியமான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். கடக ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் புதன் கிரகம் இருக்கிறார். கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார். மீன ராசியில் ராகு கிரகமும் சந்திரனும் இணைந்து இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. சந்திரன் எப்பொழுதுமே ராகு கேதுகளுடனும் சனியுடனும் இணையும் பொழுது அந்த சந்திரன் 12 ராசி நண்பர்களுக்கும் எந்த பாவகத்திற்கு உடையவராக வருகிறாரோ அந்த பாவக ரீதியிலான முடிவுகளை சற்று நிதானமாக எடுப்பது முக்கியமான பலனாக வரும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் ஃபார்வர்டாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம், எப்படி பார்த்தாலும் தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை. வருமானமும் ரொம்ப அற்புதமான குருவினுடைய பிளேஸ்மெண்ட், இதனால் இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இன்று அதிக கவனத்தை காட்ட வேண்டும். விரயங்களிலும் அதிக நிதானத்தோடு இருப்பது நல்ல ஒரு பாதுகாப்பு அளிக்கும். வெளிநாட்டு லாபம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்த ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசியில் ஜென்மகுரு ஜென்மத்திலே இருக்கக்கூடிய விரையாதிபதி செவ்வாய் கிரகம், இவர்களுக்கு இரண்டுமே சற்று தொல்லையை கொடுக்கக்கூடிய நிலை. ஆனாலும் தொழில் முயற்சி சிறப்பான ஒரு வெற்றி கொடுக்கும். லாபமும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி சற்று அதிக விட்டுக் கொடுப்பது என்று முக்கியமான பலனாக இருக்கிறது. குழந்தைகளிடமும் இந்த ராசி ரிஷபத்தில் உள்ள நண்பர்கள் சற்று நிதானத்தோடு பழகுவது, அவங்கள விட்டு கொடுத்து பேசுவது நன்மை அளிக்கும். வெளிநாட்டு ஆதாயம் லாபம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலையாக இருக்கிறது. அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சற்று ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. உணவில் கவனம், வாக்கில் நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். ஆனால் பணியில் சிறப்பான ஒரு நாள், வருமானம் உயரும். சுயதொழில் வருமானம் நல்ல ஒரு உயர்வான நிலையாக வரக்கூடிய நிலை. இடமாற்றத்தை குறித்த தகவல்கள் இன்று ஏற்படும். முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். தகவல்கள் சில இவங்களுக்கு வந்து சேரும். பணி மாற்றத்தோடு கூடிய இடமாற்றமாக சிலருக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இவங்க கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் சற்று விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாகவே இந்த சந்திரன் இருந்து 9ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைவது இவங்களுக்கு லாங் டிராவல்ஸ், வெளிநாட்டு பிரயாணங்கள், உத்தியோகத்திற்கான சில பிரயாணங்கள், இதெல்லாம் நல்ல நிலையை கொடுக்கும். பணியில் வளர்ச்சி, பணியில் நல்ல மாற்றம், புதிய பொறுப்புகள், வருமானம் உயரும், இதெல்லாம் சிறப்பான நிலை. சிலருக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. சனியுடைய பிளேஸ்மெண்டினால் இவர்களுக்கு அதிக அலைச்சல்களும் அதனால் அசதியும் உண்டாகும். ஓய்வு அதிகம் எடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசி இன்று சற்று கவனமான பலன்களாக வருகிறது. இவர்களுடைய 8ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது சந்திராஷ்டமம். அங்கு ராகுவுடன் இணைந்திருப்பது சற்று கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளை அதிகம் கொடுப்பதற்கும் வாக்குவாதத்தை அதிகப்படுத்துவதற்குடைய கிரக நிலை. அனுசரித்து செல்வது, விட்டுக் கொடுத்து செல்வது ரொம்ப முக்கியமான பலன். ஆரோக்கியத்திலும் இருவருமே சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணை ஆரோக்கியம், இத 2 விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வாழ்க்கை துணையுடைய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய டாமினேஷன் அதிகமாக வெளிப்படக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க சற்று பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும். கன்னி ராசி நண்பர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பது, குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது, திருமண வாழ்விலும் விட்டுக் கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல ஒரு பலன் அளிக்கும். மொத்தத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம், தொழில மேலும் மேலும் நல்ல உயர்வான நல்ல பிரயாணங்கள், தொழிலுக்கான பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும். வருமானம் உயரும். தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு குடும்ப வாழ்வில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். பாதகாதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மனது என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் இருப்பது, அங்கு ராகுவுடன் இணைவது சற்று இவங்களுக்கு தொல்லையான பலன் அப்படின்னே சொல்கிறது. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கிறவர்களும் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும்.
மனதில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இன்று தெய்வ வழிபாடு, தியானம் போன்றவை செய்து கொள்வது நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாத அளவிற்கு அக்கறையாக இருப்பது ரொம்ப முக்கியம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் விருச்சிக ராசி அதிக கவனத்தோடு இருப்பது நன்மை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள் நடக்கும். இடமாற்றம் குறித்த சில விஷயங்களாக இருக்கும். பணிக்கான சில இடமாற்றமாகவும் இது இருக்கலாம். இந்த மாற்றங்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை அளிக்கக்கூடிய மாற்றங்கள். குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், மனதில் ஏற்படக்கூடிய முடிவுகளில் சற்று நிதானத்தோடு இருப்பதும் இவர்களுக்கு முக்கியமான பலன். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் அனைவருமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசி, குழந்தைகளுடைய வளர்ச்சி இவர்களுக்கு மனதில் நிம்மதி அளிக்கும். குழந்தைகளுக்கு காரிய ஜெயம், லாபம், வெற்றி நினைத்தது நடக்கும். ஆனால் மகர ராசிக்கு பணியில் வளர்ச்சியான நிலையாக இருந்தாலும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு ஆரோக்கியத்தை தொல்லை பண்ணக்கூடிய ரோகஸ்தானாதிபதி சந்திரன் வாக்குஸ்தானத்தில் இருப்பது. பேச்சினால் நீங்க ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உணவில் அதிக கவனம் தேவை. பேச்சினால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்ளலாம். பேச்சில் நிதானம் தேவை. வீடு, வாகனம் போன்றவை வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய சாதகமான பலன்கள் இன்று நடக்கும். இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான வளர்ச்சி காட்டக்கூடிய நிலை. கணவன் மனைவி அதிக அக்கறையுடன் விட்டுக் கொடுப்பது மட்டுமே இவங்களுக்கு லாங் ரன்ல உதவக்கூடிய நல்ல பலனாக காட்டுகிறது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் அங்கு ராகுவுடன் இணைந்திருக்கிறார். மனதில் கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும். தவிர்த்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன். ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு தொல்லை. இங்கு பிறவி சந்திரன் மேல் கோச்சார சந்திரனும் கோச்சார ராகுவும் இருப்பது புதிய முயற்சிகளில் பணிமாற்றம் போன்ற சில விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பளிக்கும். குழந்தைகளிடமும் நீங்க தட்டி கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 25 ஜூலை மாதம் 2024 வியாழக்கிழமைக்கான பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனல்ல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.